Hello viewers, welcome to Taste of Food. இன்னைக்கு உருளைக்கிழங்கு குடமிளகா போட்டு ஒரு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குடமிளகா எந்த கலர்ல இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உருளைக்கிழங்கு குடமிளகாயும் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்ல பெருசாவும் கட் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். நான் கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கிட்டேன். இது மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. இது வறுவல்ன்றதனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல கொஞ்சம் சீரகம், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. அது குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குடமிளகா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நீங்கள் வந்து சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. குடமிளகாய் எந்த கலராக இருந்தாலும் அது எல்லாமே ஒரே செடியிலேருந்து வர்றது தான். ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லோ ஆகும், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஆகும், அப்புறம் ஃபைனலாக ரெட் ஆகும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிள் ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.